உங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். ஐரோப்பாவுடைய சம்பவத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிடலாம். நேற்று ட்ரம்ப் அவர்கள் வர அதிரடியாக ஒரு ட்விட் வேறு போட்டிருக்கிறாரு. எக்ஸ்தலத்தில் கொஞ்சம் இஸ்ரேல் கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, எப்போ அவசரப்படுறன்ற மாதிரி ஒரு இறுதி வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி என்ன ஆச்சோ தெரியல, ரஷ்யா இன்றைக்கி உத்தரவாண்ட வாடிட்டாங்க உக்ரைன் மீது பெரிய தாக்குதலுங்க. அவங்க இதுவரை நடத்தாத ஒரு தாக்குதல். ஜெலன்ஸ்கியே வந்து நாங்கள் நிலை குலைஞ்சிட்டோன்ற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு தாக்குதல். ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவும் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. இன்றைக்கி தனது முழு கோபத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். என்ன ஆச்சு, உக்ரைனோட உளவுத்துறை அவங்ககிட்ட ஆயுதங்கள் இல்லை, சரண்டர் ஆக போகிறாங்கன்ற மாதிரிலாம் பயங்கரமாக வேறு வசனம் விட்டிங்களே, என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் அப்படியே சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஒரு அலசியெல்லாம் தயாராக இருங்க. நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷனோட போயிடலாமா? அந்த மனித உரிமை ஆர்வலர்களே இப்போ சமீபத்தில் கூட ஃப்ளோட்டிலியா, அதாவது படகுல போயிட்டு காசாவில் இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு போதிய அளவுக்கான உதவிகளை செய்வதற்காக அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து ஒரு 460 பேர் 46 நாடுகளுக்கு மேலே பெரிய அளவுக்கு போனாங்க. கடைசியில் கொண்டு போயிட்டு இப்போ துருக்கியில் விட்டுருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் மற்றொரு பொண்ணான வாய்ப்பு ஒன்று கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி இங்கே கூட போராடுகின்ற நபர்களே உங்களுக்கு மற்றொரு வாய்ப்புமே கிடைத்திருக்கிறது. இங்கே பாருங்கள், ஐநா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக 24 மில்லியன் சூடானில் ஹங்கர் ஸ்ட்ரைக் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 லட்சத்துக்கு மேலே இருக்குன்றாங்க. அதை விட மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. போதிய அளவுக்கான உணவு இல்லை. எங்கள் சூடானில் உணவு கிடையாது, தண்ணி கிடையாது, உணவு இல்லாமல் மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி இன்றைக்கி ஐநா வந்து 2ஆம் தேதி வந்து கூக்குரல் கூவிட்டுருக்குறாங்க. அதனால் இப்போ நீங்கள் அந்த படகு என்ன பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் காசாவுக்குள்ளே ஓரளவுக்கு சான்சஸ் இருக்குங்க, அமைதி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வீடியோ பதிவு கூட அட்டாச் பண்ணுற பாருங்கள். நைட்டு எகிப்து என்ன பண்ணிட்டாங்க, புல்டோசர்லேருந்து எல்லாமே ராஃபா எல்லை பக்கத்துலேருந்து உள்ளே போகலாமன்ற மாதிரி எல்லாம் தயார் நிலையில் இருக்காங்க. இங்கே ஓரளவுக்கு இனி வந்துடும்ன்ற நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு ஓரளவுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே கொஞ்சம் சூடானு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அங்கே கொஞ்சம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உலகத்தின் பார்வையும் கொஞ்சம் திசை திரும்பும். அங்கே இருக்கக்கூடிய சூடான் மக்களுக்கு கொஞ்சம் நன்மை பயக்கும். அதுவுமே கொஞ்சம் அடிஷ்னல் கோரிக்கையாக வச்சுக்கலாம். ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய போராட்ட கழகங்களே நீங்களும் கொஞ்சம் அவங்களுக்காக கொஞ்சம் போராடுங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிவிட்டு ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் வச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அங்கேருந்து கிளம்பலாம், நம்ம இஸ்ரேல்கிட்ட போயிடலாம். குறிப்பாக இஸ்ரேல் என்ன இஷ்யூ வருதுன்னா, நேற்று இஸ்ரேலுடைய காசா மினிஸ்டர் லெவலில் வந்து என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரம்ப்புக்கிட்ட சும்மா மட்டும் தலையை ஆட்டிட்டு தொடர்ந்து தாக்குதல் நிகழ்த்தினாங்க. நேற்று மட்டுமே அமைதி ஒப்பந்தம் ஈடுபடுத்தி விட்டோம் என்று சொன்னதுக்கப்புறம் கூட 70 பேர் பக்கம் எங்கள் பக்கத்துலேருந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நேற்று இரவு திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து அவசரமாக ஒரு எக்ஸ்தலத்தில் வந்து ஒரு பதிவையும் இஸ்ரேலுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. நெகோசியேஷன் முடிஞ்சது, இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்க, இனிஷியல் லைனை வித்ட்ரா பண்ணுறாங்க. அந்த மஞ்சள் கலர் கூட இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வித்ட்ரா பண்ணி பின்னாடி வரப்போகிறாங்க. இப்போ இஸ்ரேல் வந்து இது எல்லாமே ஓகே ஆகிடுச்சு, சீஸ்ஃபயர் வந்துடுச்சு, ஹாஸ்டேஜியஸ் பிரிசனர் எல்லாமே விடுதலை பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள். 3000 வருஷமாக இருந்த இந்த யுத்தம் வந்து முடிவுக்கு பெறுகிறது. அதனால் போதும், எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடியுங்க, ஸ்டேட் யூண்டு கனெக்டில் இருங்க வந்துடும்ன்ட்டு மறுபடியும் இன்னொரு ட்விட்டை போட்டு இஸ்ரேலை நான் வந்து பாராட்டுறேன், நான் சொன்ன உடனே இமீடியட்டாக நிறுத்திட்டாங்க. ஹாஸ்டேஜஸ் அண்ட் ஸ்பீச் டீலை வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து விட்டது. அதனால் ஹமாஸுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிங்க, நாங்கள் டிலேக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டோம். அதனால் ரொம்ப குயிக்குன்னு இருக்கிறாங்க. இன்னும் இந்த பக்கம் ஹமாஸ் தரப்பிலிருந்து எழுப்பப்பட்ட கோரிக்கையை அவர் செவிகளில் சாய்ந்ததா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்க எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வெளியிட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியிடுங்க, தாமதம் பண்ணால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு இறுதி எச்சரிக்கையை வந்து மறுபடியும் கொடுத்துருக்காங்க. கூடுதல் தகவல், நேற்று டெல்அவீவிலும் சரி இஸ்ரேல் முழுவதும் ஒரு ஆதரவு குரல் எழும்பியதுங்க. போதும் சாமி, இந்த போர் நிறுத்து சாமி, போதும், உங்கள்கிட்ட நாங்கள் டெய்லியும் கஷ்டப்படுறது போதும், போர் நிறுத்துங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நெதன்யாகு அவர்களுக்கு வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ இல்லைனா எப்போ, இட்ஸ் நவ் ஆர் நெவர் அப்படின்ட்டாங்க. இப்போ இல்லைனா எப்பவுமே இல்லாமல் போயிடும், நிறுத்துங்கன்றாங்க. அதை கூட இந்த எக்ஸலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரீட்வீட் பண்ணியிருந்தார் பாருங்கள் மக்களே. இப்போ இல்லைனா எப்போ, அதனால் நிறுத்துங்கன்னு நம்ம சொன்னாங்க. இஸ்ரேலுடைய கணக்குப்படி என்ன சொல்கிறாங்கன்னா,
9 லட்சம் மக்கள் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவி செய்கின்ற இடத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் பிளான் பண்ணிபடி இது வரைக்கும் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நேற்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில குழந்தைங்க சின்ன பசங்களுக்கெல்லாம் போராட்டம் பெரிய அளவுக்கு இருந்தது. இதுக்கப்புறம் அவங்க தூக்க வேண்டியது ஆயுதம் இல்லை புத்தகங்களை அப்படின்றத ஒரு கூடுதல் வரியாக சொல்லிடலாம். ஏன்னா சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் கண்ணை கொடுத்து பெரிய அளவுக்கு எதிர்த்து போராட வைக்கிறதா பெரிய இஷ்யூவாக இருக்குது. பாலஸ்தீனத்தில் தொடர்ந்து இஸ்ரேலும் சரி ஐநாவிலும் சரி வைக்கப்படுகிற கோரிக்கை என்ன அப்படின்னா, அங்கே சிலபஸ் பேட்டர்னே மாற்றுங்க. சிலபஸ் பேட்டர்னே வந்து இஸ்ரேல் தான் நம்மளுக்கு எதிரி, இஸ்ரேல் தான் அடிக்கணும்னு சின்ன வயசுலேருந்தே ஊட்டி வளர்த்துறாங்க. அதை எல்லாம் மாற்றினாதான் நம்ம தனிநாடுக்கான கோரிக்கையை வந்து முன்னிக்கும்ன்ற மாதிரிலாம் வந்து ஐநாவிலையும் சரி ட்ரம்ப் தரப்புலையும் சரி பெரிய அளவுக்கான கோரிக்கை வைத்தாங்க. இருந்தாலும் எமினி அவதிகள் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு என்னமோ தெரியல, அவங்களுக்கு கோபம் கொஞ்சம் தனியில. அதனால் லாஸ்ட்டாக கொஞ்சம் அனுப்பிக்கிறோம்பா, நிறைய ட்ரோனை வந்து இந்த பக்கம் அனுப்பியிருந்தாங்க இஸ்ரேலுக்கு. நிறைய ட்ரோன் தாக்குதல் கொஞ்சம் முயற்சி மேற்கொண்டாங்க எமினி அவதிகள். அதுவும் சக்ஸஸ் மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு எமினி அவதிகள் ஏன் முடிகிற சமயத்தில் ஆல்மோஸ்ட் நெருங்குற சமயத்தில் ஓடி வந்திருக்காங்கன்னு தெரியல. முடியுதோ முடியலையோங்க. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு என்னமோ புலப்படுது, 10ஆம் தேதி வரைக்கும் தான் எனக்கு இது அதிகபட்சம் நீடிக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு அந்த நோபல் பரிசு வாங்குற வரைக்கும் தான். ஆனால் நோபல் பரிசு இல்லைன்னுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அவர் மறுபடியும் இஸ்ரேல் நீங்கள் அடிச்சுக்கோங்க என்னமோ பண்ணிக்கோங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு மனசு போயிடுவார். இவ்வளோ அரும்பாடுபடுறது எல்லாமே அவர் அந்த நோபல் பரிசுக்காக மட்டும்தான் அவர் அரும்பாடுபடுறாரு. ஆனால் இந்த ஒரு ஒப்பந்தம், அமைதி ஒப்பந்தம் வந்து கடைசி வரைக்கும் நீடிக்குமானா ஒரு 7 பாயிண்ட் இருக்குது. அதை நம்ம நேற்று இரவே சொல்லிட்டேன். அந்த 7 பாயிண்ட் வந்து இஸ்ரேல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். இல்லைனா மறுபடியும் முதலேருந்து வந்துடும். மேபி இஸ்ரேலுடைய கால்குலேஷனும் அமெரிக்காவுடைய கால்குலேஷனும் பிணைய கைதிகளை விடுவிச்சுட்டா மறுபடியும் அவங்க ஆயுதங்கள் கீழே போடல அப்படின்னா மறுபடியும் தாக்குதலுக்கான முயற்சிகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஹமாஸுமே ஹோல்டு பண்ணுவாங்க. இருந்தாலும் இஸ்ரேல் மற்றொரு வீடியோ பதிவை கூட வெளியிட்டிருந்தாங்க. நேற்று ஜோர்டன் மருத்துவமனைக்கு கீழே நேற்று கூட ஒரு டனலை கண்டுபிடிச்சோம். அந்த டனல் பாருங்கள் எவ்வளோ பெரிய டனலாக இருக்குது. ஸோ அதை கூட நாங்கள் தாக்கல் நடத்தி அழித்திருந்தோன்ற சொன்னாங்க. அந்த பக்கம் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்போலாவுடைய தலைவர் நியாம் கோஷம் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, அரபு நாடுகளே ஸ்பெயின்கிட்டேருந்து ஏதாவது கொஞ்சம் கற்றுக்கோங்க. நம்ம பாஷையில் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதை நீங்களே ஃபில் பண்ணுவாங்க. பாட்டிலாம் சொல்லுவாங்க, பாடுறா அங்கேருந்து ஏதாவது ஒன்று கற்றுக்கோடான்னு. அப்போல்லாம் நம்ம பாட்டி சொல்லுவாங்க, கண்ணு அங்கே பாரு கண்ணு ஏதாவது ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி இத்தனையுமே நான் பார்த்துட்ருக்கேன். ஸ்பெயின் தான் உண்மையாலுமே ரொம்ப விரும்பி வந்து அது வெஸ்டர்ன் நாடுகள் இப்படி ஒரு நல்ல நாடா அப்படின்னு மனசை புகழ்ந்து தள்ளிட்டார். இந்த பக்கம் அரபு நாடுகள் பாருங்க, அவங்க ஒட்டுமொத்த இந்த இஸ்லாமிக் நாடுகள் எல்லாமே வந்து வேஸ்ட் ஃபெலோன்ட்டார். போங்க எங்கேயாவது வேறு வேலை இருந்தால் பாருங்கள், உங்களை மாதிரி ப்ரெஷர்லாம் வந்து சின்ன குழந்தைங்க ப்ரெஷர் மாதிரி இருக்குன்றாரு. அப்புறம் நிறைய விஷயங்கள், அமெரிக்காவுடைய பிளானை நம்பலாமா, இனி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, நாங்கள் ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆக மாட்டோன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே பேசியிருந்தாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவலுங்க. வேறு ஏதாவது சுட அப்டேட் வந்ததுன்னா உங்களுக்கு நான் நைட்டு உங்களுக்கு ரவிக்குமார் சோமு சேனலில் கொடுக்குறேன் நான். இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம், ஐரோப்பா கிட்ட போயிடலாம். ஐரோப்பா இன்னும் கலக்கத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். பாருங்கள், இது யாரோட பத்திரிகை, கியூ இண்டிபெண்டோட பத்திரிகை. முதல் முறையாக செக் ரிப்பப்ளிக்கில் ரைட் விங் ஜெயிச்சிருக்காங்க, ஆன்டி உக்ரைன் பார்ட்டி ஜெயிச்சிருக்காங்க. இந்த பாப்புலிஸ்ட் ஏஎன்ஓ பார்ட்டி தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவங்க உக்ரைனுக்கு எதிரான கொள்கை உடையவர்கள். இனி ஐரோப்பா யூனியனில் இணைவதற்கும் உக்ரைனுக்கான சப்போர்ட்டும் இனி கிடைக்காது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாங்க. ரைட் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல ஒரு புடினோட தம்பி ஜெயிச்ச மாதிரி பார்க்குறாங்க. எங்கே, செக் ரிப்பப்ளிக்கில் நீங்கள் இந்த ஒட்டுமொத்த ஓட்டு ஃபைனலாக எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்கன்னா 34.81%. இப்போ ஆளுகின்ற கட்சி வந்து 23.11%. ஆனால் இதில் என்ன ஒரு சட்ட சிக்கல் இருக்கும் அப்படின்னா, இந்த ஓட் பர்சன்டேஜ் பார்க்குறீங்களா, 2025 எலெக்ஷன் இவங்க ஏஎன்ஓ வந்து 80 பக்கம் ஜெயிச்சிருக்காங்க, மீதி 52 அவங்க. மொத்தமாக 200 பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதில் 101-2 இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். பட் இவங்க 80-82 தான் இருக்காங்க. இன்னும் 18 மேலே வேணும். 18 எல்லாமே இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா, மீதி எல்லாமே சேர்ந்து அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா, அதுலேயும் ஏடாகூட வேலைகள் செய்வாங்க. ஏன்னா ஐரோப்பியர்களுக்கு அதெல்லாம் கைவந்த கலை. அதனால் நார்மலாகவே இது நடக்கும், எல்லா நாட்டிலையுமே நடக்கும். இங்கே கூட இந்தியாவில் கூட கடைசி நேரத்தில் கூட ட்ரை பண்ணாங்க. பட் ஒரு சில கட்சிகள் வந்து தொடர்ந்து பிஜேபி ஆதரவிச்சாங்க இல்லையா. பட் அந்த மாதிரியான சூழ்நிலையில் அங்கே ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா, இல்லை அவர் 82 இன்னும் 18 தானே முடித்து விடலாமா என்று பார்க்குறாங்களான்னு தெரியல. ஆனால்
விக்டர் ஓர்பன் அவர்களிருந்து பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அங்கே இந்த ஃபாரைட் கொள்கை உடையவர்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய குரூப்புங்க. ஸ்லோவைக்கியாவாக இருக்கட்டும், ஹங்கேரியாக இருக்கட்டும், இல்லை அவர் பேர் ஜீரெட் வைல்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அவராக இருக்கட்டும், அப்புறம் ஃப்ரான்ஸில் மரியன் லீபென் அவர்கள், இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்த வெற்றி வாய்ப்புகளை கொஞ்சம் பிரகாசமாக தென்படுகிறது. ஃப்ரான்ஸில் எப்போ எலெக்ஷன் வச்சாலும் அடுத்து இதே மாதிரி ஒரு சூழ்நிலை. ஐரோப்பாவிலிருந்து ஃப்ரான்ஸ் பிரிய போகுது, அவங்க வந்து ஜெயிச்சாங்கன்னா. இது எல்லாமே ஐரோப்பா தனது கொள்கைகளை வகுக்க ஒவ்வொரு நாடாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் நகர்ந்துட்டுருக்கு அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். நான் இன்னொரு தகவல் கூட இந்த இடத்துல சொல்ல முடியும். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஐரோப்பாவுக்கு வலு சேர்க்க வேண்டும் என்று அர்மீனியாவை போயிட்டு கன்வின்ஸ் பண்ணுறாங்க, அஜர்பைசானை போயிட்டு கன்வின்ஸ் பண்ணுறாங்க, வாங்க அர்மீனியா நீங்கள் ஐரோப்பாவில் கூட முடிஞ்சால் சேர்த்துக்கோங்கிற அளவுக்குலாம் பெரிய ஆஃபர் கொடுக்குறாங்க, மற்ற நாடெலாம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த வரைபடத்தில் பாருங்கள், ரஷ்யாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜார்ஜியா இருக்குல்ல, ஜார்ஜியாவை கடந்த 5 வருடங்களாக என்னென்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிகிட்டே இருக்கிறாங்கங்க. அதாவது ஃபண்டிங் கொடுத்து மக்களை எதிர்த்து போராட வைக்கிறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நேற்று இந்த போராட்ட காலத்தை பாருங்கள். ஜார்ஜியா பாராளுமன்றத்தை நோக்கி பெரிய ஒரு போராட்டம், ஒரு கட்டத்துக்கு மேலே அது கலவரமாக மாறுகிறது, பற்றி எரிகிறது, தாக்கல் நடத்தப்படுகிறது, அடிக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது, அனைத்தும் நடத்தப்படுகிறது அங்கே. அப்போ கோபா கிட்ஸ் அவர் தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரதமர். பயங்கரமான நார்மலாக பேர்லேயே ஒரு கோபம் இருக்குது அவர்கிட்ட, கோபா கிட்ஸ். அப்படி ரொம்ப கோபமாக வந்து கர்ஜித்தார் அவர். இந்த ஐரோப்பா நாடுகளும் சரி, அப்புறம் அந்த உதவி செய்கிறன்ற பேரில் இந்த நிறைய வெளிநாட்டு நிதிகள் இங்கே கொடுத்து எனக்கு எதிராக வேலை செய்கிறவங்களும் சரி, இன்னும் 10 நாள் உங்களுக்கு டைம், உங்கள் கதையை முடிக்க போகிறேன், யாரெல்லாம் இங்கே பெரிய அளவுக்கு போராட்டத்தை நடத்தி எங்களுக்கு எதிராக நீங்கள் நிலைப்பாடு எடுக்கலாம், உங்கள் முடிச்சிடன்றார். ஏன்னா ரொம்ப நாளாக ஜார்ஜியா வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க, எங்கள் பக்கம் வாங்கன்ட்டு. அவர் வந்து நான் நடுநிலை வைக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கிறார். எனக்கு நீங்களும் வேண்டாம், எங்களுக்கு ரஷ்யாவும் வேணாம், எங்களை விட்டுருங்கன்றாங்க. ஆனால் ஜார்ஜியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஐரோப்பாவுக்கு. அந்த இடத்துல இணைஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கீழே இருந்து குடைச்சல் கொடுக்கலாம் இல்லையா. அதனால் ஏற்கனவே மால்டோவாவில் என்ன பண்ணுறாங்க, என்னென்ன ஃப்ராடு பண்ண முடியுமோ, என்னென்ன திருட்டுத்தனம் பண்ண முடியுமோ எல்லா திருட்டுத்தனத்தையும் பண்ணி அங்கே மியாஷாண்ட் அவர்கள் ஜெயித்த மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு வந்து அவங்க எலெக்ஷன் நடத்தாமே இருக்கலாம். இப்போ சிரியாவில் தேர்தல் நடத்துதுங்க. சிரியாவில் ஒட்டுமொத்தமாக ஒரு 210 இடத்துல 210 தொகுதிக்கான தேர்தல் நடக்குதுங்க சிரியாவில். அதில் 140 பேர் தான் கேண்டிடேட்டாக நிறுத்த முடியும். மீதி 60லேருந்து 70 பக்கம் வந்து அவரை யார், சிரியானுடைய அகமத் அல் சாரா இருக்கிறார்ல, அவரே சூஸ் பண்ணிப்பார். இங்கே பாருப்பா, நீ எம்பி ஆகிட்டவா, நீ வாப்பா எம்பி ஆகிட்டன்ட்டு. அப்போ 60லேருந்து 70 சீட் அவர் சூஸ் பண்ணிடுவார். மீதி பெரும்பான்மைக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 30லேருந்து 40 பேர் அதில் செலக்ட் ஆனாவே போதும். அவங்க எந்த கட்சி இருந்தாலும் இவர் சொல்கிற கட்சி தான் ஆட்சி அமைக்க போகுது. அது அந்த தேர்தலுக்கும் உங்கள் தேர்தலுக்கும் என்ன வித்தியாசம்? இன்றைக்கி ஓட்டு போட்டுட்ருக்காங்க அங்கே சிரியாவுக்குள்ளார, ஓட்டு போட்டுட்ருக்காங்க. அதில் மீதி செலக்ட் ஆகிற கேண்டிடேட்டு கூட என்ன பின்னாடி பிரச்சனை வருதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அத்தாரிட்டின்னு ஒவ்வொரு குரூப்ஸ் ஒன்று இருக்குது, அவங்க அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கணும். ஆனால் இது பேர் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கிறன்னு வர சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இவங்களுக்கும் ஐரோப்பாவுக்குள்ளமே வித்தியாசம் இல்லையே. இந்த மாதிரி தான் அவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் மால்டோவை சொல்கிறேன், மால்டோவா ஐரோப்பாவுக்குள்ளே இல்லைனாலுமே இந்த மாதிரி திருட்டுத்தனம் எல்லாம் ஐரோப்பாவுக்குள்ளே இணைவதற்கான அத்தனை வேலையை செஞ்சாங்க இப்போ. ஆனால் அது மாதிரி ஜார்ஜியாவை பண்ண வைக்க முடியல அவங்களால. கோபா கிட்ஸ் அவர்கள் கொஞ்சம் அப்படியே பொங்குறாரு, ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா முடிச்சுடுவாங்க கதைன்ற மாதிரி ரொம்ப ஆள் பார்த்தாவே பாருங்க, அப்படி வெறப்பாக்குறாரு பாருங்க, பேசும்போது இப்படி தாங்கிறாரு ஆள் வெறப்பா. அதனால் நெருங்க முடியல. ரொம்ப சின்ன வயசு தாங்க, 39 வயசு தான் அவருக்கு, 39 40 வயசு தான். 40 வயசில் எல்லாத்தையும் ஆட்டி படிக்கிறாரு, பிரித்து மேய்கிறாரு. ஐரோப்பா நாடுகளே தண்ணி குடிக்கிறாங்க அவர்கிட்ட. ஆனால் போராட்டம் வந்து ஓஞ்ச பாடு இல்லை. நேற்று ஐரோப்பாவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய தேர்தல் என்ன அப்படின்னா அது லாட்வியாவில் மட்டும்தான். அதுவும் லாட்வியாவும் தனி பெரும்பான்மையெல்லாம் இல்லை. லாட்வியாவை பொறுத்த வரைக்கும் யாருமே அங்கே ப்ரோ ரஷ்யன்ஸ் கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்கள, அதுவுமே கூட்டணி கட்சியோடு தான் ஆட்சி அமைக்கும். இருந்தாலும் அங்கே ஓரளவுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சது. இப்போ அவங்க தலையில் துண்டு போகிற செயல் என்ன, செக் ரிப்பப்ளிக் தான். இந்த ஃபாரைட் கொள்கை எல்லாமே ஒன்றா சேர்ந்துடுவான்றாங்க. அவங்களோட கொள்கை என்ன தெரியுங்களா, மைக்ரன்ஸ் உள்ளே விடக்கூடாதுன்றாங்க. ஏன்னா நேற்று கூட பாருங்கள், செக் ரிப்பப்ளிக்கில் இந்த எலெக்ஷன் நடந்திருக்கும் போது சமயத்தில் கூட ஒரு சிரியனுடைய மைக்ரன்ஸ் ஒரு 19 வயசு செக் ரிப்பப்ளிக்கில் இருக்கக்கூடிய லேடியை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க வீட்டிலேருந்து நிறைய பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. யாரா அவன் அப்படின்னு பிடிச்சோம் அப்படின்னா வந்து சிரியானுடைய மைக்ரன்ஸ். இந்த சிரியாவுடைய மைக்ரன்ஸ், ஆப்கானுடைய மைக்ரன்ஸ், அகதிகள் உள்ள வந்து ஏகப்பட்ட வேலை பண்ணுறாங்க. இது எல்லாமே ஆளுகின்ற அரசாங்கம் பெரிய அளவுக்கு முடிவுகள் எடுத்தாலும் கோர்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் மனித உரிமை மீறலாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நாடு கடத்த வர்றதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல.
அதனால் அவங்களை எதிர்த்து பேசுகின்ற இந்த கொள்கையுடைய நாடுகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு சர்வே பண்ணுறாங்கிறது ஒரு கூடுதல் தகவலாக இருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இதே மாதிரி தாங்க ஜார்ஜியா மெலோனியும் இத்தாலியில் அவங்களும் இதே சேம் கண்டிஷன் தான். ஆனால் இன்றைக்கி அவங்க அந்த நிலைப்பாடில் இருக்காங்களான்னா இல்லை, கொஞ்சம் மாறிட்டாங்க. அதனால் இது கூட செக் ரிப்பப்ளிக் கூட நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணமும் கூட. சரி, இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல். அங்கேருந்து அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி உக்ரைன்கிட்ட போனோம் அப்படின்னா இந்த வரைபடத்தை பாருங்கள். இந்த பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுங்க, உக்ரைன் முழுவதும் பற்றி எரிஞ்சிட்ருக்கு. பெரிய அளவுக்கு முடிச்சிட்டாங்க. அங்கே பக்கத்தில் போலந்துலேருந்து ஒரு 65 கிலோமீட்டர் பக்கத்தில் ஆயுதமெல்லாம் வந்து அடிக்க வச்சுருப்பாங்க போல், இவங்க முடித்து தள்ளிட்டாங்க. எக்ஸ் தளத்தில் ஜெலன்ஸ்கியோட ட்விட்டை பார்த்தோன்னா அவரே 500 அட்டாக்குன்றார். ஒட்டுமொத்தமாக 500 ட்ரோன் அட்டாக்கு, அது இல்லாமல் 50 மிசைல்ஸ் அட்டாக்கு, 550. அதுக்கப்புறம் 600க்கு மேலே வந்துருச்சு. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார ஒரு 600 ட்ரோன் அட்டாக் இதுதான் முதல் முறை. இதுக்கு முன்னால் 400 550 வரைக்குமே கூட வந்தாங்க. ரஷ்யா தாக்காத இடங்களே கிடையாது, செலுத்தாத ஏவுகணைகளே கிடையாது. ஷாகித் கின்ஷாலிருந்து எல்லாத்தையும் தாக்கல் நடத்தினாங்க. லீவில் ஆரம்பித்து ஜாப்ரோசிஷா, செர்னோயு, சமி, கார்கியோ, கெர்ஷன், அப்புறம் ஒடிசா எல்லா பகுதியும் தாக்கு என்று தாக்கி விட்டார்கள். நிலைக்குலைந்து போகிவிட்டோம். எங்களுடைய இன்டீரியர் மினிஸ்டர் உடனடியாக உதவிகளை நாங்கள் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கிறோம். இது வரைக்கும் இறப்புகள் பற்றி தெரியவில்லை, ஆனால் முழுமையாக எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவன் நேற்று தாங்க ஒரு டீம் போயிட்டு அங்கே டென்மார்க்கில் போயிட்டு பயங்கரமான ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. இங்கே பாருப்பா, இப்படி தான் நீங்கள் ட்ரோன் வந்தால் சுட்டு வீழ்த்தணும், இங்கே பாருப்பான்ட்டாங்க. ஏன்னா சமீப காலமாக ஐரோப்பானுடைய ஹீரோ யாருன்னா இவர் தான். ஏன்னா ஒரு 4-5 ட்ரோன் பறந்தால் கூட அவங்களால தடுக்க முடியல. கடந்த 2 நாட்களாக இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் அந்த சந்தேகத்துக்குரிய ட்ரோன்லாம் பறந்துட்டுருக்கு. அந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் ரொம்ப பதற்றமான நாடுகள். நேற்று கூட லிதுவேனியாவில் இருக்கக்கூடிய வில்லினஸ் பார்த்திங்கன்னா விமான நிலையத்தை இழுத்து மூடிட்டாங்க. அப்புறம் ஜெர்மனி வந்து அந்த முனிஷ்பனுடைய விமான நிலையம் திடீர்னு ஓப்பன் பண்ணுறாங்க, திடீர்னு க்ளோஸ் பண்ணுறாங்க. தொடர்ந்து சந்தேகத்துக்கிடமான மர்ம ட்ரோன்கள்லாம் பறந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் அவங்க மத்தியில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் போது உக்ரைன்லேருந்து ஒரு டீம் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு கற்றுக் கொடுக்குறாங்க. இங்கே பாருப்பா, இப்படி பறந்தால் இப்படி தான் சுட்டு வீழ்த்தணுன்ட்டு. இதை கற்றுக் கொடுக்குற சமயத்தில் இந்த டீமெல்லாம் அங்கே போன சமயத்தில் ரஷ்யா அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்படி தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தாக்கல் நடத்துறதுக்கு நேற்று கூட பாருங்கள், அங்கே உக்ரைனுடைய மிக முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. குறிப்பாக அந்த மின்னல் வெட்டுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மின்னல் வெட்டுறது எல்லாமே வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை. அந்த எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணக்கூடிய மிக முக்கிய பகுதி எல்லாமே நேற்று பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க. கடந்த 2 நாட்களாக உக்ரைனை கதற வைத்து கொண்டிருக்கிறது. கடந்த 1 வாரமாக ஐரோப்பா கதறி கொண்டிருக்கிறது. ஏன் இந்த கதறல் என்றால், இந்த கண்ணுக்கே புலப்படாத மர்ம ட்ரோன்கள் வந்து திடீர்னு தென்படுது, திடீர்னு விமான நிலையத்தை இழுத்து மூடுறாங்க. எல்லாமே ஒரு மர்மமாக இருக்குது அவங்களுக்குள்ள. எங்கே தான் வருது, எப்படி நடத்துகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ரஷ்யாவும் இல்லைன்றாங்க, யார் தான் அனுப்புகிறாங்க அப்படின்னு ஒரே மர்மமாக இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அமைதியாக உட்காந்து பதற்றப்படாமல் அப்படியே ஒரு மூச்சை உள்ள இழுத்து அப்படியே கொஞ்சம் வெளியிட்டு நிதானமாக யோசனை பண்ணிங்கன்னா உங்களுக்கான விடைகள் கிடைச்சிரும். அந்த ஏரியாவில் யாருன்னா கல்யாணம் பண்ணாங்களான்னு பாருங்கள். கல்யாணம் பண்ணுறவங்க ஃபோட்டோகிராஃபர்லாம் கூப்பிட்டு, ஏன்ப்பா அவங்க ட்ரோன் மேலே படுத்துட்ருக்கு, எதுக்காகப்பாங்களா வீடியோ எடுத்துகிட்ருக்குன்னு கூப்பிட்டு கேட்டிங்கன்னா விஷயம் முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு நீங்கள் ஏதோ தாக்கல் நடத்த எய்மற மாதிரியே ஏதோ அணுகுண்டே போட்டுட்ட மாதிரி நீங்கள் ஒரு பில்டப் கொடுக்குறீங்க பாருங்கள், அதுதான் முடியல. வாங்க, இப்போல்லாம் சர்வசாதாரணமாகிடுச்சு, எல்லாத்துக்கிட்டையும் இப்போ ட்ரோன் கேமரா இருக்குங்க. ஒரு 10ல் 3-4 பேர் வந்து வச்சுருக்காங்க. நம்ம அதுவும் இப்போ வெஸ்டர்ன் நாடுகள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த நாடுகள், அவங்களாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட எல்லாருமே வச்சுருப்பாங்க. அவங்க ஏதாவது மேலே கொடுத்து மேலே லொக்கேஷன்லேருந்து எடுக்கலான்னு பறக்கும்போது நீங்கள் அதை ஒரு கற்பனை கட்டிக்கிட்டு நீங்கள் ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்களே, இதை வந்து யாராலும் தடுக்கவே முடியாது. இப்போ அடிச்சிட்டாங்களா? இப்போ இதுவரை இந்த மர்ம ட்ரோன் பறந்ததில் எங்கே தாக்கல் நடந்தது? ஒரே ஒரு இடத்த சொல்லுங்கள், நீங்கள் உங்களால் சொல்ல முடியாது. அரண்டவங்க கண்ணுக்கு பறக்கிறதெல்லாம் ட்ரோனாக தான் தெரியும். இது புதுமொழி, நம்ம பிடிச்சிக்க வேண்டியது தான். ஏன்னா அரண்டவங்க கண்ணுக்கு பறக்கிறதெல்லாம் ட்ரோனாக தெரியும் போது ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அவங்க கொஞ்சம் பதற்றமாக இருக்கிற சூழ்நிலையில் இப்போ உக்ரைனை வேறு அடிச்சு இன்றைக்கி வேறு போலந்து வேறு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆர்டிக்கிள் 5 வந்து பயன்படுத்திடலாமா நான் கேட்ட உடனே இப்போ நேட்டோ நாட்டில் சேர்ந்து யோசனை பண்ணாங்க. ஓ என்னப்பா நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, எங்கள் எல்லை பகுதியிலேருந்து ஒரு 65 கிலோமீட்டர் பக்கத்தில் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அந்த புகை வந்து இந்த பக்கம் அடிக்குது, நம்ம நாட்டுக்குள்ளே புகை வந்தாவே கொஞ்சம் நம்ம டேஞ்சர் தானே, கொஞ்சம் அடிச்சிடலாமா ரஷ்யா பண்ணுற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. சரி, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.
ஏன்னா சூழ்நிலை அப்படி தாங்க இருக்குது. எங்கேயோ பட்டாசு வெடிச்சு அங்கே புகை வருது இல்லையா காற்றுல, அந்த புகை வந்தால் கூட நேட்டோ நாடுகளுக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான், பிடிக்காது, அடிச்சுடுவாங்க. அதனால் அவங்க அடிக்கிற பொறுப்பு இழக்கிறாங்க. ஆனால் நேற்றே புடின் அவர்கள் வந்து ஆல்மோஸ்ட்டு நேட்டோ நாடுகள் வாருக்கு தயாராகிட்டாங்க, நாங்களும் வந்து தயாராக தான் இருக்கோன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஒரு சில கான்ஸ்பிரசி தியரியோடு முடிச்சிடலாம். நம்ம இந்த வரைபடத்தை வெளியிட்டு எந்த சூழ்நிலையினாலும் தைவானை கைப்பற்றுவதற்கான முழு உத்தேச பட்டியலில் சீனா இருக்கிறது என்றும் கூடிய விரைவில் அதுக்கான முழு முயற்சியில் ஈடுபட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பரபரப்பு கிளப்பி இருக்கிறாங்க. ஒரு டாக்குமெண்ட்டு ரிலீஸ் ஆன மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பேசினது தான். இன்னொன்று கனடாவில் குறிப்பிட்ட அந்த காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு ஒரு சில தடை விதிச்சதுனால என்ன பண்ணிட்டாங்க, இனி இந்திய திரைப்படங்கள் கனடாவில் ஒளிபரப்பக்கூடாது என்று பெரிய அளவுக்கான போராட்டம். அதையும் மீறி இங்கே ஒளிபரப்புனீங்கன்னா முடிச்சுடுவோன்றாங்க, தியேட்டரே வந்து கொளுத்திடுவோன்றாங்க, பயங்கரமாக மிரட்டிகிட்டு இருக்காங்க காலிஸ்தான் பிரிவினைவாதிகள். அங்கே பெரிய அளவுக்கு கெத்து கட்டுறாங்க கனடாவுக்குள்ளார. அப்புறம் மற்றொரு ரெக்வஸ்ட்டுமே கூட, இந்த கோல்ட்ரிப் அப்படின்ற ஒரு இருமல் மருந்துங்க இங்கே காஞ்சிபுரத்தில் ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது, இவங்க தான் மத்திய பிரதேசம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க இந்தியாவில். திடீர்னு ஒரு 4 குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க. அப்போ விசாரித்ததில் அந்த கோல்ட்ரிப் அப்படின்ற ஒரு சளி மருந்து தான் கொடுத்தனால தான் இறந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ திடீர்னு நிறுத்திட்டாங்க. அப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, அந்த ஒரு மருந்து தயாரிக்கிறாங்கன்னா நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்க, யார் அந்த பர்மிஷன் கொடுத்து அந்த பக்கம் நீங்கள் அனுப்புகிறீங்க? இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், மனித உயிர்களோட சம்மந்தப்பட்டது அல்லவா? திடீர்னு நிறைய குழந்தைகள் குடித்து உயிர் இழந்தாங்கன்னா என்ன ஆகிறது? இப்போ ஒவ்வொரு தர நிர்ணயத்துக்கும் ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ நம்ம பிடிக்க வேண்டியது முதல்ல இந்த தர நிர்ணயம் கொடுத்தாங்க பார்த்தியா, இந்த தர நிர்ணயம் கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கினாங்க பார்த்தியா, அவங்கள பிடிச்சி தூக்கில் போட்டால் சரியாக போயிடும். லஞ்சத்தை வாங்க வேண்டியது என்னான்னு கூட பார்க்குறதில்ல, மொத்தமாக தலையாட்டிட்டு அந்த பக்கம் மருந்து போயிட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய டேஞ்சர். இந்த ஒரு விஷயத்தை எடுத்து வெளிநாடு ஃபுல்லாக பரவிட்டு இந்திய மருந்துகளை வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு அடுத்து ஒரு கேள்விக்குறியை போட்டு வச்சுருக்காங்க. ஒரு சின்ன ஒரு நபர் யார், ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற நபர், தர நிர்ணயம் தருகின்ற ஒரு நபர் பண்ணுற ஒரு சின்ன தப்பு எங்கே போய் முடிஞ்சிருக்கு பார்த்தியா? ஒட்டுமொத்த நாட்டுக்கே ஒரு பாதிப்பு வருது. இதுதாங்க லஞ்சம் வாங்குறவன் என்றைக்கு நம்ம திருடி தான் வாழணும்னு நினைக்கிறானும் போது நம்ம நாட்டையே வந்து சீர்குலைக்கிறாங்க. ஸோ நம்ம பாதைகள் மாற்ற வேண்டும். திருடி பிழைக்கிறவர்களே கொஞ்சம் பார்த்து பிழையுங்கள்ன்ற மாதிரி தான் சொல்லணும் நாம இல்லையா? இந்தியா மற்றொரு அறிவிப்புமே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அது சன் நியூஸில் வந்தது பெரிய ஆச்சரியமாக நான் பார்க்குறேன். நான் ஒளியை விட 6 மடங்கு அதிவேகத்தில் பறக்கக்கூடிய தவானி என்ற புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை 2025 இறுதிக்குள் சோதிக்க DRDO அமைப்பு திட்டம். மணிக்கு 7400 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் வகையில் உருவாக்கப்படுகிறது. இனி ஐரன் டோம், THAAD எதுவாக இருந்தாலும் இடைமறிக்க முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சிரிப்பு செய்தி ஒன்று சொல்லிட்டு போயிடலாமா? சரி, நம்மளோட சீஃப் தான் இதுக்கப்புறம் பாகிஸ்தான் வரைபடத்திலே இருக்காது, முடிச்சிருவோம் அப்படின்னா அவங்களும் அதே சொல்கிறாங்க. பாகிஸ்தான் சீஃபும் எந்த ஒரு நீங்கள் வரைபடத்தை எடுத்து நீங்கள் ரப்பர் எடுத்து அழிச்சாங்கன்னா நாங்களும் ஒரு பென்சில் கோடு போட்டு அழிக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் டென்ஷன் ஆகி எங்கள் பொண்ணுக்கிட்ட இந்தாம்மா இந்த வரைபடத்தை கொஞ்சம் பென்சில் எடுத்து அழிமா, ரப்பர் எடுத்து கொஞ்சம் அழிமானா அவங்களும் ஒரு பக்கம் அழிச்சிட்டு இருந்தாங்க. இல்லை இப்போ அப்படி தாங்க இருக்குது, ஏதோ குழந்தைங்க சொல்கிற மாதிரி வரைபடத்துலேருந்து நாங்கள் அழிச்சிடுவோம், வரைபடத்துலேருந்து காணாமல் போயிடுவோம் அப்படின்ற டைலாக்லாம் இப்போ மாற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. நார்மலாகவே பாகிஸ்தான்காரங்க அக்கல் அணுகுண்டு வச்சுன்னு சுற்றுறவங்க, அவங்கக்கிட்ட நம்ம வரைபடமே காணாமல் போயிடுனா சும்மா விட்டுருவாங்களா? சும்மா விட்டுருவாங்களா அவங்க? அவ்வளோதான். இன்றைக்கி இன்னும் ஒரு வாரத்துக்கு இதுதான் அவங்களுக்கு கண்டென்ட்டே. இதை வச்சே காலத்தை ஓட்டிப்பாங்க. நீங்கள் ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டீங்க. குறிப்பாக இந்தியாவுடைய ஆர்மி சீஃப் வந்து கண்டென்ட்டை கொடுத்தாரு பாகிஸ்தானுக்கு. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் கே சேனல். நன்றி, வணக்கம்.